ஆனால் போட்டியிடுகின்ற இடங்களெல்லாம் கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதில்தான் அயோக்கியர்களாக இருக்கின்றார்கள், தீண்டப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். நான் ஒருத்தர் தோல்வி அடைஞ்சா தோல்விதானே. பிரிட்டிஷ் காலத்திலேயே பெரியார் அவர்களுக்கு 2 முறை எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ள காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மூத்த அரசியல்வாதி EVKS இளங்கோவன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி காமராஜர் ஆட்சிக்கு நிகரான ஆட்சியாக சொல்ல வரீங்க? என்னை பொறுத்தவரையில் நான் அப்படித்தான் பார்க்கின்றேன். ஏனென்றால் காமராஜர் ஆட்சி என்பது மக்களுக்கு நலவினை செய்யக்கூடிய ஆட்சி. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு நலவினை செய்ய வேண்டும், எதிர்காலம் அவருக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் காமராஜர். அதே வழியில் தான் ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் காமராஜர் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியவே காமராஜருடைய ஆட்சி என்று தான் நினைக்கின்றேன். யார் நல்லது செய்தாலும் அதற்கு உதாரணம் காமராஜருடைய ஆட்சி. இங்கே நல்லது நடக்கின்றது, இது இன்னொரு காமராஜர் ஆட்சி என்று தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தற்போது 3ஆம் இடத்தில் இருக்கின்றது. ஆனால் தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே வருது. அதை எப்படி சார் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது? தற்போது உள்ள செல்வ பெருந்தகை கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? நீங்கள் எங்களை பொறுத்தவரையில் வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேர்தல் கடந்த 15 வருடங்களாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக நாங்கள் இருக்கின்ற கூட்டணியில் கட்சிகள் அதிகமாக வந்து இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கும் நாம் சில இடங்களை தர வேண்டி இருக்கின்ற காரணத்தால் தான் போட்டியிடுகின்ற இடங்கள் குறையும். ஆனால் போட்டியிடுகின்ற இடங்களெல்லாம் கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயித்து கொண்டு தான் இருக்கின்றோம். கடந்த முறை தான் நான் ஒருவர் தோற்றேன். பட் இருந்தாலும் 10 பேர் போட்டியிட்ட இடத்தில் 9 பேர் நாங்கள் ஜெயித்தோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அதிக இடங்களில் போட்டியிடுவது என்பதை விட போட்டியிடுகின்ற அத்தனை இடங்களிலும் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இலக்கை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். ஒழிய அதிக இடங்களில் போட்டு அதிக இடங்களில் தோற்றால் அதில் அர்த்தம் கிடையாது. அப்படித்தான் நாங்கள். இப்போது நீங்கள் அரசியல்வாதியாக வருவதற்கு சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் அவர்கள் காரணமாக இருந்தாரா, அல்லது உங்களுடைய தந்தை EVK சம்பத் அவர்கள் காரணமாக இருந்தாரா? யார் ரோல் மாடலாக இருந்திருக்காங்க சார்? இல்லை, என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தாத்தா பெரியார் அவர்கள் தான், என்னுடைய தந்தை EVK சம்பத் அவர்கள் தான். ஆனால் நான் பிறந்தது 1948. திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது 1949. ஆக அதுவரை நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தோம். அதாவது என்னுடைய தாத்தா பெரியாருடைய அண்ணன் EVK கிருஷ்ணசாமி, EVR பெரியார் அவர்கள், நாங்கள் ஒரே குடும்பமாகத்தான் இருந்தோம். ஆனால் 48 அரசியல் கொஞ்சம் நிலைகள் மாறுபட அண்ணா அவர்கள் பெரியாருடைய முறை சரியில்லை, நாம் தேர்தலிலே பங்கு பெற வேண்டும், ஆட்சியிலே அமர்ந்தால்தான் மக்களுக்கு நல்ல வேலை செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்போது பெரியாரை பொறுத்தவரையில் நான் மக்களுக்கு எது நல்லதோ அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். மக்கள் அதை விரும்பவில்லை என்றாலும் கூட நான் கசப்பு மருந்து கொடுத்து அதை தீர்த்து வைப்பேன். எனக்கு பதவிகள் பெரிதல்ல, நான் எக்காரணத்தை கொண்டும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அந்த நிலை. அதுதான் முக்கியமான காரணம். மற்றது நிலமாக சொல்லுவாங்க. அப்படி இருந்தார் என்பதோடு மட்டுமல்ல, பிரிட்டிஷ் காலத்திலேயே பெரியார் அவர்களுக்கு 2 முறை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, ஒரு முறை பிரிட்டிஷ் அரசாங்கமும் இன்னொரு முறை காங்கிரஸ், ராஜாஜியின் தலைமையில் இருந்த காங்கிரஸும் 2 முறை அவர்கள் பிரதம மந்திரியாக, அப்போ பிரதம மந்திரி தானே, முதலமைச்சராக வந்து நான் பதவிக்கு வரமாட்டேன், பதவிக்கு போட்டு என்பதிலே ஒரு உறுதியாக இருந்தார். ஆகவே அது ஒரு சமுதாய இயக்கமாக முழுக்க போய்விட்ட நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இது அரசியல் இயக்கமாக வளர்ந்தது.
ஆகவே நான் பிறந்து 1 வருடம் 2 வருடத்திலேயே பிரிந்து விட்ட காரணம் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்த எங்கள் குடும்பமும் பிரிந்து விட்டது. ஆகவே பெரியார் அவர்களோடு எனக்கு அதிகமான ஒரு உறவு அல்லது பழக்கம் என்பது அதிகமாக இல்லை. பார்த்தீர்கள் என்று சொன்னால் என் வாழ்நாளில் ஒரு 100 தடவை அவரை பார்த்திருந்தால் பெரிய விஷயம். ஏனென்றால் ஏதாவது முக்கியமான திருமணங்கள் அல்லது ஏதாவது தான் நாங்கள் போய் பார்ப்போம். அதனால் எனக்கு பெரியார் தாடி தாத்தா என்ற அளவில் தான் எனக்கு தெரியுமே ஒழிய பெரியாரை பற்றி அவர் யார் அவர் என்பதை பற்றியெல்லாம் அதற்கு பிறகு என் பள்ளிக்கூட நாட்கள், இன்னும் சொல்லப்போனால் கல்லூரி படிக்கும் நாட்களில் தான் நான் பெரியாரை பற்றி அதிகம் படித்து அதிகம் தெரிந்து கொண்டேன். இவ்வளோ பெரிய மனிதையாக நாம் போய் தாடி தாத்தா என்று சொல்லி கொண்டிருந்தோம் என்பது தான் இருந்தது. இருந்தாலும் ஒருவேளை நான் சிறு வயது, ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் கொஞ்சம் சுயமரியாதை, பகுத்தறிவாதம் இதிலெல்லாம் பற்றுள்ளவன். கடவுள் நம்பிக்கை என்பது எனக்கு கிடையாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற மற்றவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு வேளை எங்கள் குடும்பம் பிரியாமல் இருந்திருந்தால் முழுக்க முழுக்க ஒரு பெரியாரிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து என் தந்தையார் தனி கட்சி ஆரம்பித்தார். பிறகு காமராஜர் சொன்ன காரணத்தால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே இணைந்தார்கள். அப்போது நான் கல்லூரியிலே படித்திருந்த காரணத்தால் பிரசிடென்சி கல்லூரியிலே படித்திருந்தது. அப்போது இந்த கல்லூரியில் தேர்தல்கள் வரும். அப்போது என்னுடைய நண்பர்கள் காங்கிரஸில் இருந்தவர்கள் போட்டி போட்டார்கள். அவர்களுக்காக நான் தேர்தலிலே வேலை செய்து வெற்றியும் பெற்றோம். அதனால் அப்படியே காங்கிரஸ் தொடர்பு எனக்கு ஏற்பட்டு விட்டது. தந்தை அதிலே இருந்த காரணத்தால். அப்புறம் இளைஞர் காங்கிரஸ் அது. என் தந்தை இறந்த பிறகு நான் ஈரோட்டிலே போய் அங்கே குடியேறினேன் சொந்த ஊரில். அப்புறம் அங்கே கீழிருந்து வந்த நான் நகர தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், அப்புறம் மாநில செயலாளர், அதுபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். இதுவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 3 முறை இருந்திருக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினராக இப்போதும் இருக்கின்றேன். இதற்கு முன்பு ஒரு முறை இருந்திருக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். மத்திய அமைச்சராக இருந்திருக்கின்றேன். இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் முழுக்க 100க்கு 100 ராகுல் காந்தியினுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதில் தான் நான் முழு அக்கறை உள்ளவனாக இருக்கின்றேன். காரணம் அதுதான் இந்த நாட்டுக்கு நன்மைகளை செய்யும் என்ற காரணம் தான். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக கோலோச்சுவதற்கு உங்கள் தந்தை உடைய அந்த ஸ்டெப்ஸ்லாம் எந்த அளவுக்கு கடைபிடிச்சிங்க? கடைபிடிச்சேன் என்று சொல்லிவிட முடியாது. ஓரளவுக்கு என்னால் பேச முடியாது. தந்தை பேசுவதில் ஒரு 5% என்னாலும் பேச முடிகிறது என்று சொன்னால், நான் கல்லூரி நாட்களிலே விடுமுறை நாட்களிலே என் தந்தையோடு நான் சுற்றுப்பயணம் போவேன். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என் தந்தையாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுற்றுப்பயணம் போவது என்பது காரிலே தான் செல்வார்கள். அப்போது போகிற இடத்துக்கெல்லாம் ட்ரெயின் வசதி கிடையாது, விமான வசதி கிடையாது. காரிலே போகும்போது நானும் அந்த விடுமுறை நாட்கள் என்று சொல்கிற காலத்தால் என்னுடைய தந்தையோடுவோம். அது ஒரு டூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் தொடர்ந்து நடக்கும். ஆக அவரோட போய் அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு அதை என்னை அறியாமையிலே அந்த பேச்சு ஊடுருவி இப்போ ஏதோ பேசுகின்றேன் என்று சொன்னால் அதுதான் காரணம். அதுதான். அதே போல் நான் கண்ணதாசனுடைய பேச்சுக்கள் அதிகம் கேட்டிருக்கின்றேன். ஜெயகாந்தனுடைய பேச்சுக்களை அதிகம் கேட்டிருக்கின்றேன். அதுபோல் பல அந்த சந்தர்ப்பங்கள் அப்படி வந்தன. அதுவும் ஒரு விடுமுறையின் போது நான், என் தந்தையார், கண்ணதாசன், எம்.ஆர். ராதா இவங்க 3 பேர்த்தோடு நான் போனேன். தஞ்சை மாவட்டத்தில் பெரியார் பிறந்தநாள் விழா. அது ஒரு அற்புதமான அனுபவமாக எனக்கு இருந்தது. ஏனென்றால் என் தந்தை பேசுவது ஒரு விதமாக இருக்கும், எம்.ஆர். ராதா பேசுவது ஒரு விதமாக இருக்கும், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பேசுவது அருவி போல் வந்து கொண்டு இருக்கும். அவருடைய பேச்சு நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அருவி போல் வரும். அந்த எச்ச துப்புறதுக்காக தான் கால் துப்பர். அதை விட்டிங்கன்னா அந்த ஃப்ளோன்றது அவ்வளோ நன்றாக எல்லா பேச்சையும் கேட்டிருக்கேன். காங்கிரஸ்லேயே பார்த்துட்டீங்கன்னா நல்ல பேச்சாளர்கள்லாம்
குமரியாளர் இருந்திருக்கின்றார். நல்ல பேச்சாளர்கள். அதெல்லாம் கேட்டதுனால தான் எனக்கு ஒரு அளவு பயிற்சியெல்லாம் பெறவில்லை, கேள்வி கேட்டது. இப்போ நீங்கள் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2019 தேனியில் நீங்கள் போட்டிட்டீங்க, தோல்வியை தழுவிட்டீங்க. இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நான் போட்டியிடவே கூடாது என்று தான் நினைத்தேன். தேனி தொகுதியில் நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை என்ன ஆயிற்றுன்னா, தேனியில் நிற்பதற்கு பதிலாக நான் ஈரோட்டில் தான் நிற்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் செய்தேன். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடும் பேசினேன். ஆனால் என்ன காரணத்திற்காகவோ ஈரோடு வைகோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் என்னை தேனியிலே போட்டியிட சொன்னார்கள். நான் கூட தேனியிலே நான் அங்கே போய் யாரைப்பா, இல்லை நீங்கள் ஊர் அறிஞ்ச பாப்பா, நீங்கள் எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் நிற்கலான்னு சொல்லி அங்கே நிற்க வச்சாங்க. பட்டு தோற்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க, கோயிலுக்கெல்லாம் என்ன தான் சொன்னாலும் 40 பேரில் 39 பேர் ஜெயிச்சு நான் ஒருத்தன் தோல்வி அடைஞ்சா தோல்வி தானே. என்னதான் சமாதானம் சொன்னாலும் நீ தோற்று போனவர் தானே சொல்லுவாங்க. ஆகவே அதில் எனக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி, என் மனதளவிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வு வந்து இனிமேல் தேர்தலிலே நிற்கக்கூடாது அப்படின்னு அந்த சோர்விலிருந்து நான் வருவதற்கே ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தேர்தலில் நிற்கக்கூடாது என்று தான் நினைத்திருந்தேன். அப்புறம் சட்டமன்ற தேர்தல் வந்தபோது என் மகனை இங்கே நிற்க வைத்து வெற்றி பெற்றான். 2 ஆண்டு காலம் நல்ல பெயரும் பெற்றிருந்தான். பிறகு திடீரென்று அவனும் இயற்கை எழுதிவிட்ட காரணத்தால் நான் வேற யாரையாவது தான் கட்சியில் நிற்க வைக்க வேண்டும் என்று தான் நினைத்திருக்கும் போது என்னை நிற்க வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அன்பு வேண்டுகோள். அது எங்கள் கட்சியையும் சார்ந்தவர்கள், எங்கள் கட்சியை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக நின்றே ஆக வேண்டும் என்று சொல்லும்போது கூட நான் பெரிதும் தயங்கினேன். முத்துசாமி அவர்கள் அதில் நின்றே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்தார். பிறகு ஸ்டாலின் அவர்கள் என்னை நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு ஸ்டாலின் அவருடைய பேச்சை தட்ட முடியவில்லை. அதனால் தான் அந்த தேர்தலில் விருப்பமில்லாமல் தான் நின்றேன். ஒன்று வயதாகிவிட்டது, 2வது நாம் இந்த கால அரசியல் சூழ்நிலைக்கு நான் ஏற்றவனாக இருப்பேனோ என்று எனக்கு ஒரு சந்தேகம். நான் நினச்சாண்டா முதலமைச்சர் சொல்லும்போது என்னால் அதை இன்றைக்கு அவர் சொன்னதால் எம்எல்ஏவாக இருக்கிறேன். இப்போ 2026 பிறகு நீங்கள் முற்றிலுமாக அரசியலேருந்து ஓய்வு பெற இருக்கீங்க. அரசியலிருந்து என்னால் ஓய்வு பெற முடியாது. சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் போட்டியிட மாட்டேன். பதவிகளை நான் இப்போது கூட பார்த்தீர்கள், சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் பதவியை எனக்கு எடுத்துக்க சொல்லாங்க. நான் வேணான்ட்டேன். நம்மளால் ஒரு அந்த தேனியில் தோற்றது என்பது இன்னும் நான் அதில் ஏன்னா ஊரே ஜெயிக்கும் போது நம்ம தோற்றுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் தேர்தல்ன்றது இனிமேல் எனக்கு நினைக்க மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த மதச்சார்பற்ற சக்திகளுக்கு ஆதரவாக முடிந்தவரை என்னால் முடிந்ததை அவர்களுக்கு செய்வேன். ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதேபோல் ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியை தருகின்றார். பல விஷயங்கள் சொல்லலாம். ஒரு 100 விஷயங்கள் நல்லது செய்யும்போது 1-2 தவறான விஷயங்கள், தவறான தகவலின் பேரில் சில தவறுகள் நடந்து விடலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கி ஒரு மாபெரும் வீரராக நான் அவரை பார்க்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கி மோடியை எதிர்த்தவர்களாக என்ன ஆகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அயோக்கியர்களாக இருக்கின்றார்கள், தீண்டப்படாதவர்களாக இருக்கின்றார்கள். பிஜேபியில் சேர்ந்தால் உடனே வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து நல்லவராகிவிடும். அப்படி தான் அரசியல். அந்த சூழ்நிலையில் இவ்வளவு துணிவாக ஸ்டாலின் அவர்கள் செய்கின்றார் என்று சொல்லும்போது உண்மையாலுமே அவரை நான் பாராட்டுகிறேன். உங்கள் விரிவான தொடருக்கு ரொம்ப நன்றி சார்.